ஹாய் காய்ஸ், வணக்கம் காய்ஸ். நான் யூடியூப் சேனல் திறந்திருக்கேன், அமுதா கிச்சன்ஸ். தொடர்ந்து நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் சமையல் சேனல் போடுவேன், பிறகு விளாக்கும் போடுவேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். வாங்க இப்ப சமைக்கலாம். வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலாம் என்று பார்ப்போம். மஞ்சள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு, 1.5 கோழிங்க, அது 1.5 கோழி. அதனால மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா பண்ணிட்டு நம்ம அப்புறம் பொரிக்க செய்யணும். மஞ்சள் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. செய்யும் வரை அடுப்பை தொட்டி இந்த கோழியை நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்ட கோழியை நம்ம பொரிக்க போகணும். இப்போ சட்டி காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். உடம்பு பாருங்க. சம்பல் மலேசியன் ஸ்டைல் சம்பல். இது நம்ம செய்யறது சம்பல் எப்படின்னா, செராய், பண்டான், பிறகு எப்பயுமே நம்ம போடுற இஞ்சி பூண்டு விழுதுகள், வெங்காயம், அரைச்ச வெங்காயம் எல்லாம் நம்ம போடுவோம். இது மலேசியன் ஸ்டைல் சம்பல். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. கோழியை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம சம்பல் செய்யும் முறையை நம்ம காட்டப்போம். ஓகே, முதல் பண்டானம் போடுவோம். பிறகு சிராய் 3 போடுவோம். வெங்காயம் போடுங்க, 2 பொடி போடுங்க, 2 பொடி போடுங்க. ஓகே, அதெல்லாம் நல்லா வதங்க, நல்லா வாசனை வரட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதுகள், இஞ்சி பூண்டு விழுது. ஸோ நல்லா அது ஒரு லெவலுக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகா சாந்து நம்ம இதுல போட போறோம். எங்க குடும்பம் கொஞ்சம் ஸ்பைஸியா தான் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்க கொஞ்சம் மிளகாவை சில்லியை கூட தான் ஆட் பண்ணிடணும். நல்லா வதங்கி அது எண்ணெய் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம இந்த அரைச்ச மிளகா இருக்குல்ல, அதுல உள்ள தண்ணியை நம்ம ஊத்த வேணாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இதுலயும் ஊத்தி நல்லா வேக வைப்போம். அடுத்து புளி கரைச்சி வச்சிருந்தேன். ஒரு 50 அளவு புளி கரைச்சி வச்சிருந்தேன். அது இதெல்லாம் ஊத்திடுவோம். அப்புறம் உப்பு போடுவோம். உப்பு முதல்ல நம்ம கோழியில போடும்போது, பொரிக்கும் போதே உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டோம். ஸோ அதுல உப்பு இருக்கும். சம்பல்ல போடும்போது இவ்வளவுதான் உப்பு போடணும். உங்க ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அதே போல சீனி 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. எல்லாம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது அப்புறம் அடுத்து இந்த வெங்காயம் அரைச்சது எக்ஸ்ட்ரா ருசி சேர்க்கும் சம்பல்ல. ஸோ நம்ம 1.5 வெங்காயம் எடுத்து அரைச்சி இந்த எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த சம்பல்ல போடுவோம். நல்லா ருசி சேர்க்கும். இந்த ஸ்டேஜ்ல நீ சுத்தி பாருங்க, சம்பல்ல இந்த எண்ணெய்லாம் வந்துருச்சு. இப்போ நம்மளோட சாந்து வந்துருச்சு. நம்ம இந்த கோழிய அதுல போடுவோம். மெதுவா நம்ம கிண்ட வேண்டியதுதான். சாந்தெல்லாம் ஒன்னோட ஒண்ணே ஒட்டி அதெல்லாம் சேர முடியாத, அந்த கோழியோட சேர முடியாத அப்படியே கிண்டிட்டு இருக்க வேண்டியதான். இந்த இஞ்சி இடிச்சு வச்ச கொஞ்சம் இஞ்சி கடைசியா நம்ம அது மேல தூவணும். கொஞ்சம் இடிச்சு வச்சது நம்ம போட்டோமா இன்னும் ருசியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். எந்த ஒரு இது இல்லாம நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. நாங்க அப்படிதான் போடுவோம். இது எங்க ஸ்டைல்.
இப்போ வந்து நம்ம வந்து நெய் சோறு ஆக்குவோம், அது தக்காளி சோறு ஆக்குவோம். தக்காளி சோறு வந்து முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும், அப்போ தான் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஓகே, இங்கிட்டு வந்து கோழி சம்பல் ரெடி ஆகிட்டு வராங்க. எல்லாம் நல்லபடியாக கொதிச்சு நல்ல பக்குவமாக அந்த எண்ணெய் அந்த மிளகா சாந்தெல்லாம் வந்து கரெக்டாக ஒன்றோட ஒன்று வந்துருச்சு. இப்போ என்னென்னா நெய் போடுவோம். நம்ம நெய் போடுவோம். நெய் வந்து 3 ஸ்பூன் போடலாம், 4 ஸ்பூன் போடலாம், அது உங்க இருக்கும். எனக்கு வந்து 4 ஸ்பூன் போடுவேன். 3 ஸ்பூனு இல்லை 4 ஸ்பூன் போடுவேங்க. அடுத்து வந்து பட்டை பூவு ஏலக்காய், இது 3 போடணும். கண்டனால இந்த சம்பளம் வந்து இதோட போதும், நிப்பாட்டிடுவோம். நல்லா கரெக்டான ஒரு பழத்துக்கு வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து தக்காளி சோறு ஆக்க போறோம். இதெல்லாம் மறந்துட்டேன், வெங்காயம் கொஞ்சம் போடணும். வெங்காயம் போடணும். அடுத்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுதுகள் கொஞ்சம் போடணும். ஒரு 1.5 ஸ்பூன்ல போடுங்க, போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளி சோறு இன்னைக்கு சம்பலுக்கும் தக்காளி சோறுக்கும் சரியான நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, பாருங்க, நல்ல அருமையான சம்பல் வந்திருக்கு. நல்ல கலரு, நல்லா இறைச்சி வந்திருக்கு, சாந்து நல்லா வந்திருக்கு. எந்த ஒரு இது இல்லாம அழகா ருசியா பார்க்க நல்லா இருக்கு. பாருங்க, நீங்களும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அதை தக்காளி சோறோட இந்த இதை வந்து நீங்க பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. வந்து பூவு, பட்டை, ஏலக்காய், பிறகு வந்து பண்டாநலை போடணும், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இது 3 நல்லா வதக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் நான் சொல்றேன். வெங்காயம் வேற நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து நம்ம சட்டியில ஊற்றணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த சோறுல எல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வாசமா இருக்கு, யம்மியா இருக்கு பார்க்க. இப்ப நம்ம போட்டுட்டு நம்ம வந்து தக்காளி ஒரு டின்னு போடுறோம். இந்த பிரைன் போடுறோம். நம்ம இந்த பிரைன், இந்த தக்காளி ரொம்ப ருசியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, பாருங்க, ஒரு டின் நம்ம ஊத்துறோம். ஓகே, அதே டின்னுல நம்ம வந்து தண்ணியும் ஊத்துறோம். நான் 3 குடம் அரிசி போட்டிருக்கேன். 3 குடம் அரிசிக்கு மேக்சிமம் வந்து 4.5 குடம் தண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வந்து தக்காளி சாஸ் ஒரு இது ஊற்றிட்டோம், ஒரு கோலை ஊற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து 3.5 குடம் தண்ணி ஊற்றினா போதும். நாலரை குடம் தண்ணி கிண்டி நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து இப்போ உப்பு போட போறோம். உப்பு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு என்ன எவ்வளவு வேணுமோ நீங்க போடுங்க. எனக்கு எவ்வளவு போதும், ஏன்னா சம்பல்ல உப்பு இருக்கு. இந்த ரெசிபியை தொடர்ந்து நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. சிம்பிளா இருக்கும், ஆனா ருசியா இருக்கும். வரவங்களுக்கு நம்ம நாங்க சமைச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல சுவையான சாப்பாடு. ஃபைனலா நம்ம தக்காளி சோறும் கோழி சம்பளம் சமைச்சு முடிச்சிட்டோம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஓகே, தொடர்ந்து நான் புதிய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து என்ன பாருங்க, எனக்கு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்களும் சமைக்கலாம்.